கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவ ஜனங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக அருமையான தம்பி சாம் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ரிப்பன்டன்ட் கிறிஸ்டியன் சேனல் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் போய் சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே மாதந்தோறும் அவர்கள் ஊழியர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை இந்த சேனலிலே பதிவேற்றம் செய்து வருகிறார்கள். எத்தனையோ முறை அந்த சேனலிலே நீங்கள் அந்த வார்த்தைகளை கண்டு கேட்டு ஆண்டவருக்குள் பயனடைந்திருக்கிறீர்கள். இந்த மார்ச் மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட ஒரு சற்று நேரம் நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஆண்டவரை நோக்கி நாம் ஒரு ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ரிப்பன்டன்ட் கிறிஸ்டியன் சேனலுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான தம்பி சாம் அவர்களுக்காக, அவருடைய பிரயாசங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வீடியோ பதிவின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் பரிசுத்த ஆவியானவர் அடியானை மறைத்து இந்த செய்தியின் மூலம் பேசுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊழியர்கள் மூலமும் ஆண்டவருடைய வார்த்தையை வித்தியாசமான கோணங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு பேசுவதிலே நீங்கள் பலனடைந்து வந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலே தம்பி அவர்கள் கேட்டுக்கொண்ட போது ஆண்டவருடைய சமூகத்திலே எதை குறித்து பேச வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தை ஆண்டவரை நோக்கி கேட்ட பொழுது ஒரு வசனத்தின் அடிப்படையிலே பேச வேண்டும் என்று ஒரு வேத வாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நம் யாவருக்கும் தெரிந்த ஒரு வேத வாக்கியம். இதிலே இந்த வேத வாக்கியத்தின் அடிப்படையிலே சொல்லப்படுகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நம்மளை தற்பரிசோதனை பண்ணிக்கொண்டு இன்னும் ஆண்டவருக்குள்ளே நாம் பக்திக்குள்ளே, விசுவாசத்துக்குள்ளே, ஆவிக்குரிய காரியத்திலே பெருக நம்மை அர்ப்பணிப்போமாக. நாம் யாவரும் நமக்கு தெரிந்த வேத பகுதி ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 12வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. எளிய வாக்கியம்தான், ஆனால் ஆழமான அர்த்தம் நிறைந்த ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு வாக்கியமாக அங்கே ஆண்டவர் தம்முடைய தீர்க்கன் மூலமாக உரைக்கிறார். ஆமோஸ் 4:12 இப்படியாய் சொல்லுகிறார், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கவனியுங்கள், இங்கே ஒரு மனம் திரும்புதலின் செய்தியை, மனம் திரும்புதலின் ஒரு முக்கியமான காரியத்தை தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய ஆமோஸ் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு அறைகூவலை விடுக்கிறார். அருமையானவர்களே, நாம் இங்கே தொடர்ந்து வேத வாக்கியங்களை நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு முன்பாக இந்த ஆமோஸை குறித்து நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். இந்த ஆமோஸ் யூதயா தேசத்தை சார்ந்தவர். ஆனால் இவரை ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்திலே, இஸ்ரவேல் வடபுறமாகிய இஸ்ரவேல் தேசத்திலே தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர், தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியை அழைக்கிறார். குறிப்பாக அந்த காலத்திலே ஆமோஸுடைய நாட்களிலே தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் 2 பின்னணியின் அடிப்படையில இருப்பார்கள். ஒன்று, அவர்கள் ஆசாரிய வம்சத்திலே வந்தவர்களாய் இருந்து தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு வந்தவர்கள் உண்டு. அப்படி இல்லை என்று சொன்னால் தீர்க்க தரிசன பள்ளியிலே அவர்கள் படித்து ஆண்டவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள். ஆனால் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி ஒரு ஆசாரிய வம்சத்திலே வந்தவர் அல்ல, ஒரு தீர்க்க தரிசன பள்ளியிலே படித்தவரும் அல்ல. இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஆடு மேய்க்கிற ஒரு பணியை, ஒரு மேய்ப்பினுடைய வேலையை செய்தவர் என்று நாம் ஆமோஸ் தீர்க்க தரிசன வாக்கியங்களிலே நாம் வாசித்து அறியலாம்.
கவனிங்கள், மோசே ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் தன்னுடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனத்துக்கு தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் அழைக்கிறார். இதிலே ஆமோஸ் காரியத்தை குறித்து ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பின்புலமும் கிடையாது. எந்த ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்துக்கான ஒரு ஆசாரிய வம்சத்திலே வந்தவரும் அல்ல. அதே நேரத்தில் தீர்க்கதரிசி பள்ளியிலும் படித்தவர் அல்ல. ஆண்டவரே அவரை அழைக்கிறார். அப்படின்னா என்னன்னா, தேவன் படித்தவனையும் பயன்படுத்துகிறார், படிக்காதவனையும் பயன்படுத்துகிறார், பின்பலம் உள்ளவனையும் பயன்படுத்துகிறார், எந்த ஒரு பின்பலம் இல்லாதவனையும் ஆண்டவர் பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே நாம் வாசித்து அறியலாம். அருமையானவர்களே, இவர் யூதயா தேசத்தை சார்ந்தவராய் இருந்தாலும் அவர் வடபுறமாகிய இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பும்படியாக சொல்லும்படியாக அவர் போகிறார். அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள், சவாலான காரியங்கள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் போகிறார். நீங்கள் இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது முதல் 2 அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசியின் மூலமாக 8 நாடுகளை அவர் தீர்க்க தரிசனம் உரைத்து கண்டித்து பேசுவதை பார்க்கலாம். கவனியுங்கள், இந்த முதல் 2 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 8 நாடுகளுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்து அங்கே அவர்கள் மீது ஆண்டவர் ஒரு கண்டனமான காரியத்தை ஆமோஸ் மூலம் உரைப்பதை நாம் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், அருமையானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு மாத்திரம் தேவன் அல்ல, யூதயாருக்கு தேசத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் எல்லா நாடுகளுக்கும் தேவன் என்பதை எல்லா ஜனங்களும் அறியும்படியாக எல்லா நாடுகள், குறிப்பாக 8 நாடுகளை குறித்து அவர் தீர்க்க தரிசனங்களை உரைத்து கண்டிப்பதை நாம் இந்த முதல் 2 அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த 2 அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 8 முறை ஒரே வாக்கியம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 2 பாதகம் 3 பாதகம் என்று நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசிக்கலாம் கூட. அது 2வது அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிக்கும் போது, மன்னிக்கணும், 3 பாதகங்களை நிமித்தமும் 4 பாதகங்களை நிமித்தமும் இந்த வார்த்தை 8 முறை இந்த 2 அதிகாரங்களிலே தொடர்ந்து வருகிறது. அதாவது 3 பாதகம் என்பது பாவத்தின் நிறைவு, 4 பாதகம் என்பது மிஞ்சின பாவம், அதாவது தேவன் சகிக்க முடியாத பாவம், தேவனுடைய நியாயத்தை உடனேயே கொண்டு வரக்கூடிய பாவம். குறிப்பாக சோதோம் கொமோரோ பட்டணத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே 4 பாதகம் தேவன் சகிக்க முடியாத பாவமாய் இருந்தபடியினாலே தேவன் சோதோம் கொமோரோ பட்டணத்துக்கு அங்கே நியாயத்தை கொடுப்பதை, தண்டனையை கொடுப்பதை நம் ஆதியாகம புஸ்தகங்களே வாசித்தறியலாம். அப்ப இந்த 2 அதிகாரத்திலும் 8 முறை மிஞ்சின பாதகங்களை, மிஞ்சின தேவன் சகிக்க முடியாத காரியத்தை செய்கிற ஒவ்வொரு நாடுகளுக்கும் தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்க அவர் வந்துவிட்டார் என்பதை அங்கே குறிக்கிற காரியங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. இதிலே 8 நாடுகள் என்று சொன்னேன். அதிலே 8வதாக இறுதியாக சொல்லப்பட்ட நாடு இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்த இஸ்ரவேல் தேசம். இந்த இஸ்ரவேல் தேசத்தையும் ஆண்டவர் கண்டிப்பதை குறித்து இந்த 2வது அதிகாரத்திலே 6வது வசனம் முதல் 16வது வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 வசனங்களிலே இஸ்ரவேல் வம்சத்தை, இஸ்ரவேல் தேசத்தை, ஜனங்களை ஆண்டவர் இந்த ஆமோஸ் மூலமாக கண்டிக்கிறார். அவர்கள் ஒரு மனந்திரும்புதலுக்குள்ளே வர வேண்டும். இஸ்ரவேலர்கள் யார் என்பது நமக்கு தெரியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த யாக்கோபு பெற்ற 12 பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். 12 பேரும் இஸ்ரவேல் கோத்திரங்கள். இவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்பதை குறித்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் வேதத்தை அடிக்கடி வாசிப்பவர்களாய் இருக்கிறபடினால், செய்தியை கேட்கிறபடினால் உங்களுக்கு அவர்கள் நன்றா தெரியும். இஸ்ரவேலர்கள் ஒரே தேவனை அறிந்தவர்கள். அந்த ஒரே தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று, ஆண்டவருடைய அற்புத அடையாளங்களை பெற்று தேவனுக்குள்ளே வாழ்ந்தவர்கள்.
தேவனை மட்டும் ஆராதித்தவர்கள். ஆனால் இந்த ஆமோசுடைய நாட்களிலே ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போக ஆரம்பித்து விட்டார்கள். தேவன் சகிக்க முடியாத நியாய தீர்ப்பை தன்னுடைய ஜனத்துக்கே ஆண்டவர் கொடுக்கும்படியாக அவர்கள் 7 விதமான பாவங்களை செய்தார்கள் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி 2வது அதிகாரத்திலே 6வது வசனம் முதல் அவர் வரிசைப்படுத்துவதை நீங்கள் வாசித்து அறியலாம். ஒரு குறுகிய நேரமாய் இருக்கிறபடினாலே ஒவ்வொன்றுக்கும் நேரம் எடுத்து குறிப்பு சொல்லாதபடி அதை வரிசைப்படுத்தும்படியாக நான் வரிசைதான் படுத்துகிறேன். ஏனென்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பணிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய முகத்தை நாம் பார்ப்பது, கண்ணாடியில் பார்ப்பது, நம்மை சரி செய்து கொள்வதற்காக நம்முடைய முகத்தை பார்ப்பது நம்முடைய எல்லாருடைய வழக்கம், அடிக்கடி பார்ப்போம். அதே போல இந்த வேதம் என்பது நமக்கு ஒரு கண்ணாடி. நம்முடைய இருதயத்தை எப்படி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை காண்பித்து கொடுக்கிற கண்ணாடியை அவ்வப்போது நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அது உணர்த்துகிற காரியங்களுக்கு நம்மை கீழ்ப்படுத்தி அதை நாம் சரி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் வகுத்த பாதையிலே நாம் செல்ல முடியும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இங்கே 7 பாவங்கள், மிஞ்சின பாவங்கள், தேவன் சகிக்க முடியாத பாவங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செய்தார்கள். ஆகையினாலே அந்த 7 பாவங்களை நான் ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்ன காரியங்களை வரிசைப்படுத்துகிறேன். ஒருவேளை இந்த 7லே ஒன்று நம்மிலே இருக்கும் என்று சொன்னால், அதை நம்மை விட்டு நீக்கி சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற 1 யோவான் 1:7 படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுக்கபடியாக இந்த காரியங்களை நீங்கள் கவனமாய் கேட்டு சுத்திகரிப்புக்குள்ளே வரும்படியாக இந்த 7 காரியங்களை வரிசைப்படுத்துகிறேன். நீங்கள் ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே மைய பகுதியை நான் வாசிக்கிறேன். அவர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள், நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாத ரட்சைக்கும் விற்று போட்டார்களே. இங்கே 2 காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 2 வகையான பாவங்கள். மறுபடியும் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே. இந்த வசனத்திலே 2 வகையான பாவம் அடங்கி இருக்கிறது. ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நீதிமானையும் ஒரு எளியவனையும் அடிமைப்படுத்தினார்கள். ஒரு தேவ பிள்ளை இன்னொரு தேவ பிள்ளையை அடிமைப்படுத்துதல் என்பது தேவன் சகிக்க முடியாத பாவம். ஆண்டவர் அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், அந்நிய தேசத்திலே, எகிப்து தேசத்திலே நீ அடிமையாக இருந்தா என்பதை நீ ஒருபோதும் மறக்க கூடாது என்கின்ற காரியத்தை வேதாகமம் முழுவதிலும் ஆண்டவர் அடிக்கடி வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். அதாவது அடிமைத்தனம் என்பது பாவம். ஒரு பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து விட்டார். ஆனால் நாம் மீட்கப்பட்டு நானும் பாவம் செய்து இன்னொருவனையும் அந்த பாவத்துக்குள்ளே கொண்டு வருவது என்பது ஒரு அடிமைத்தனம் செய்யக்கூடிய ஒரு செயல். இது தேவன் சகிக்க முடியாத ஒரு மிஞ்சின பாவமாய் இருக்கிறது. அது நம்மிடத்திலே காணப்படக்கூடாது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஒரு நீதிமான், ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு சபைகளுக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே பக்தியாய் ஆராதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்றுக்கு மீண்டும் தங்களை அவர்கள் அடிமைப்படுத்துகிற காரியத்தை பார்க்கலாம். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஸ்தேவான் பிரசங்கிக்கும் பொழுது இஸ்ரவேலரை குறித்து இப்படியாய் சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் இருதயங்களிலே மீண்டும் எகிப்துக்கு திரும்பினார்கள். ஆண்டவருக்குள்ளே வந்து விட்டார்கள். ஆனால் இருதயம் ஆண்டவருடைய காரியத்தின் மீது நாடாதபடி வேறொன்றை நாடும் பொழுது அது மீண்டும் தங்களை அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போய் விடுகிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் எல்லா பாவங்களில் இருந்து நம்மளை மீட்டெடுத்து விட்டார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவி விட்டார். மீண்டும் அந்த பாவ காரியங்களுக்குள்ளே நாம் சிக்கக்கூடாது. குறிப்பாக இன்னொரு நபரையும் பாவத்துக்குள்ளே நாம் விளைவிக்கும்படியான ஒரு செயல் நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. இஸ்ரவேல் மக்களிடத்திலே அது காணப்பட்டது. அவங்களும் ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டார்கள். மற்றவர்களையும், நீதிமானையும், பாவம் செய்யாதவனையும் பாவம் செய்யும்படி வைத்ததுனாலே அது தேவன் சகிக்க முடியாத பாவமா இருந்தபடினாலே ஆண்டவர் சொல்றாரு, தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு, இல்லை என்றால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது என்கின்ற எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 2 வார்த்தை
ஆசையிலே இன்னொரு காரியம் பாவம் அடங்கி இருக்கிறது, அது பொருள் ஆசை. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களை நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே. ஒன்று அடிமைத்தனம் என்கின்ற பாவம், இன்னொன்று பொருள் ஆசை என்கின்ற ஒரு பாவம். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். உங்களுடைய கையின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் பொருள் நமக்கு தேவை, பொருள் ஆசை இருக்கக்கூடாது. ஒரு மனிதனை பார்த்து அல்லது ஒரு மனுஷியை பார்த்து அந்த மாதிரி ஆக வேண்டும் என்கின்ற பொருள் ஆசை எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நாம் வாழக்கூடிய காலம் கடைசி காலம். அருமையானவர்களே, வேதத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு பணக்கார வாலிபன் வருவான். அவன் ஆண்டவருடைய பிரமாணத்தை எல்லாம் கை கொண்டேன் என்கின்ற காரியத்தை பெருமையா சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் சொல்றார், உனக்கு உள்ளதெல்லாம் விற்று நீ தரித்திரத்துக்கு கொடு, பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் அதிகமா இருக்கும் என்று சொல்லும் பொழுது அவன் துக்கத்தோட போய் வருகிற காரியத்தை நாம் பார்க்கலாம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஒருவன் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்கின்ற காரியத்துக்கு ஒட்டகத்தையும் ஊசியையும் கூட ஆண்டவர் ஓமானப்படுத்தி சொல்லுகிற காரியத்தை நம் வேதாகமத்திலே பார்க்கலாம். அருமையானவர்களே, பொருள் தேவைதான், பொருள் ஆசை இருக்கக்கூடாது. 6 நாட்கள் சம்பாதியுங்கள், 7வது நாளிலும் ஆலயத்தை விட்டு சம்பாதிக்க போகாதீர்கள். 7வது நாளிலும் ஆண்டவருடைய காரியத்தை சிந்திக்காமல் அன்னைக்கும் எனக்கு லாபம் வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டாம். அது என்றைக்காவது ஒரு நாள், ஒரு பண்டிகை நாட்களில் நீங்கள் ஒரு தொழிலோ வேலையோ அது தொடர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அது பொருள் ஆசை என்கின்ற பாவத்தை உடையதா இருக்கிறது. ஆகையினாலே தேவன் சகிக்க முடியாத பாவத்தை நாம் செய்யக்கூடியவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். அருமையானவர்களை, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு எல்லா வேண்டிய வசதிகளை கொடுக்க, உங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு சரியான வாகனங்கள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு வேண்டிய சில காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பொருளை கட்டாயம் அந்த காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது மற்றவைகளை நமக்கு கூட கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் பொருள் ஆசை இருக்கக்கூடாது. கவனியுங்கள், ஆயி பட்டணத்திலே அவர்கள் உள்ளே வரும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் ஒரு தோல்வியை சந்தித்தார்கள். ஏன் தோல்வி என்று சொல்லி யோசுவா ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது ஆகான் அந்த எரிகோவிலே காணப்பட்ட அந்த சால்வை, அந்த வெள்ளி, அந்த தங்கத்தை எல்லாம் அவன் இச்சித்தான் என்று அந்த இச்சை, அந்த பொருள் ஆசை என்பது அடுத்த கட்டத்துக்கு அவங்க போக முடியாதபடி ஒரு தோல்வியை கொண்டு வந்தது. அருமையானவர்களே, நமக்கு பணம் தேவைதான். ஜபத்தை காட்டிலும் பணம் நமக்கு அவசியம் கிடையாது. ஜப நேரங்கள், இன்னைக்கு பணம் சம்பாதிக்க அதிகமா நேரம் இருக்கிறதுனால நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரேயர் கிடையாது. சபை கூடி வருதல், சகோதரர்கள் ஐக்கியம், ஊழிய காரியங்கள் எல்லாம் மைண்ட் மணி மைண்டாய் மாறுகிறது. ஊழியமே இன்னைக்கு அப்படிதான். நிறைய ஊழியங்களும் கூட செய்யக்கூடியவர்கள் கூட அந்த மணி மைண்டுங்கிற ஒரு செட்டப்ல போய் கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. இது கடைசி காலத்திலே எலிசா சொன்ன காரியம், ஆண்டவருடைய இது ஒரு காலமா, பொன்னையும் பொருளையும் சம்பாதிப்பதற்கு ஒரு காலமா என்று எலிசா நாகமானிடத்திலிருந்து பணத்தை வாங்கும்படி ஓடின கேயாசி அவனுடைய ஒரு பெரிய ஊழியத்தை அவன் செய்ய முடியாதபடி குஷ்டரோகியாய் அவன் மாறினான் என்கின்ற செய்தியை நாம் மறக்கக்கூடாது. காரணம் பொருள் ஆசை. அப்ப இஸ்ரவேல் மக்களிடத்திலே காணப்பட்ட 2வது பாவம் பொருள் ஆசை. நமக்குள்ள பொருள் தேவைதான், பொருள் ஆசை இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவருடைய காரியங்களை நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனமுள்ளவராய் இருக்கணும். அந்த காலத்துல ஊழியத்துக்கு வந்த பொருள் எல்லாம் விட்டுட்டு காணி ஆட்சி அப்போஸ்தலருடைய பாதத்துல கொடுத்துட்டு தான் எங்க வருவாங்க? ஊழியத்துக்கு வருவாங்க. ஊழியத்துல வந்து பொருள் சேர்க்கணும், பிரபலமாகணும், அந்த விருப்பங்கள் இருக்கவே கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை பிரியப்படுத்துவது நம்முடைய நோக்கமா இருக்கணும். ஆனா இங்க இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தும்படியான காரியத்தை செய்தார்கள். 3வது அவர்கள் செய்த பாவம் 7வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் பழியை புரட்டுகிறார்கள். அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஆனால் இங்கே அவர்கள் செய்த காரியம், தரித்திரருடைய தலையிலே மண்ணை வாரி இறைத்தார்கள், சிறுமையானவர்களுடைய வழியை புரட்டுகிறார்கள். அப்படின்னா அநீதியான காரியத்தை அவர்கள் செய்தார்கள். அருமையானவர்களே, நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் நீதி உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்மிடத்திலே நீதி காணப்பட வேண்டும்.
பிலிப்பு, அதாவது மன்னிக்கணும், பிலாத்து இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், எத்தனையோ குற்றம் சாட்டும் பொழுது இந்த நீதிமானிடத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றத்தை நான் பார்க்க முடியவில்லையே என்கின்ற காரியத்தை பிலாத்து சொல்வதை பார்க்க, அந்த அளவுக்கு இயேசுடைய வாழ்க்கை நீதி உள்ளவராய் இருந்தது. என்னிடத்திலே பாவம் உண்டென்று உங்களில் எவன் என்னை குற்றம் சாட்டக்கூடும் என்று தைரியமா இயேசு கிறிஸ்து பறைசாற்றின காரியங்கள், அறிக்கை செய்த காரியங்கள் வேதத்திலே உண்டு. அருமையானவர்களே, நீங்களும் நானும் நீதி நிறைந்த வாழ்க்கை வாழணும். ஆனா இஸ்ரவேல் மக்களிடத்திலே அநீதி காணப்பட்டது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தரித்திரருடைய தலையிலே மேல மண்ணை வாரி இறைச்சாங்களாம். சிறுமையானவருடைய வழியை, அதாவது நியாயத்தை புரட்டினார்கள். அருமையானவர்களே, நீங்க வேலை பார்க்குறீங்க, உங்க கூட வேலை பார்க்கிறவன் ஒருத்தன் லஞ்சம் வாங்கலாம், நீங்க வாங்கக்கூடாது. கவனிங்க. அப்படின்னா நம்ம எங்க போறோம்? அநீதிக்குள்ள போகிறோம். படிக்கிற பிள்ளைகள் இங்க இருக்கலாம், கூட இருக்கிற ஒரு பையன் பார்த்து எழுதலாம், தப்பு, அது வேத பிரமாணம் அறியாதவன். ஆனா நீங்க அநீதியா நடக்கக்கூடாது. கவனிங்க. ஒரு கணவன் மனைவியாய் ஒரு வாழக்கூடியவர்கள், ஒரு வேலை செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள் தவறான வழியிலே வரக்கூடிய எந்த ஒரு அநீதியான காரியத்தை நாம் செய்யாதபடி இருக்கணும். இஸ்ரவேல் மக்கள் தரித்திரருடைய தலையிலே மண்ணை வாரி இறைச்சி அவங்களுடைய நியாயத்தை புரட்டுகிற காரியங்கள் இன்னைக்கு உலகத்துல, ஒரு காலத்துல நாங்க சிறு பிள்ளைகளா இருந்த காலத்துல, நீங்க கிறிஸ்டியனா, நம்முடைய நீதியுள்ள வாழ்க்கையை பார்த்து நீங்க கிறிஸ்டியனா என்று கேட்பார்கள். ஆனா இன்னைக்கு நீ எல்லாம் கிறிஸ்டியனா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சபைக்கு உள்ளேயும் சரி, சபைக்கு வெளியேயும் சரி, ஒரு அநீதி நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய அப்படிப்பட்ட சமுதாயத்தை, ஜனங்களை நாம் அதிகமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தேவன் சகிக்க முடியாத பாவம். இந்த காரியத்திலிருந்து நாம் வெளியே வந்து ஆண்டவருக்குரியவர்களாய் வாழ நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களிடத்திலே நான்காவது காணப்பட்ட ஒரு பாவம் 7வது வசனம் சொல்லுகிறது. அடுத்த பகுதி அவர்கள் எப்படி வசனம் சொல்லுகிறது, என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படிக்கு. ஆண்டவர் பரிசுத்தர். நம்மளை பார்த்து, நம்முடைய நடக்கையை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி வெளிச்சம் பிரகாசிக்க கடவுள்னு மத்தேயுல இயேசு சொல்லுகிறாரு. ஆனா இங்கே வாசிக்கும் பொழுது என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படி, அதாவது ஆண்டவருக்கு அபகீர்த்தியை கொண்டு வரும்படியாக. அங்க அடுத்த வாசம் சொல்றது, மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாவம் அது பாருங்க. மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள் அப்படின்னா துர்வாழ்க்கை அவர்களிடத்திலே காணப்பட்டது. மகனோ சபைக்கு போகிறவன் தான், தகப்பனோ சபைக்கு போகிறவன் தான். இவங்க இருவரும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். அதாவது இவங்களுடைய நாட்கள்ல பார்க்கும் பொழுது விக்கிரக கோவிலிலே அவர்கள் கொண்டாடுகிற காரியங்களிலே அங்கே வேசித்தனங்கள் நடைபெறும். அங்கே போய் இப்படிப்பட்ட பாவங்களை புறஜாதிகள் செய்வார்கள். அதை கண்ட இஸ்ரவேலர்களும் இப்படிப்பட்ட இந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு நடுக்கம் இருக்கணும். மகனும் ஒரே பெண்ணிட்ட போறான், அப்பாவும் ஒரே பெண்ணுகிட்ட போறாங்க போது ஒரு துர்வாழ்க்கை. இதை இன்னைக்கு நீங்க கொண்டு வரும் பொழுது உங்க கையிலேயே செல் இருக்கு, உங்க பிள்ளை கையிலேயே செல் இருக்கு. அப்போ ஒரு மகனும் தப்பான காரியத்தை செல்ல பார்க்கிறான், ஒரு தகப்பனும் பார்க்கும் பொழுது அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவர் அருவருக்கு கூடிய துர்வாழ்க்கையாய் மாறுகிறது. அன்னைக்கு அவங்க பிரவேசித்தார்கள். இயேசுனுடைய நாட்களை நம்ம இச்சையாய் பார்த்தாலே விபச்சாரம் ஜெய்தாயிற்று என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். ஆகையினாலே தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட துர்வாழ்க்கை தகப்பன் முன்மாதிரியா பிள்ளைக்கு இருக்கணும். கவனிங்க. ஆனா தகப்பன் சரியில்லாதனால பிள்ளை சரியில்லை. போதகர் முன்மாதிரியா இருக்கணும். போதகர் சரியில்லைன்னா சபை சரியில்லாம போயிடும். ஒரு குடும்பத்துல மூத்தவர்கள் முன்மாதிரியா இருக்கணும். அவங்க சரியில்லைன்னா அடுத்த சந்ததியும் பாவத்துக்குள்ள கொண்டு போகும் பொழுது துர்வாழ்க்கை ஆரம்பித்து விடுவார்கள். தேவன் சகிக்க முடியாத பாவனால அங்கே ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஆகிவிடும். ஆகினால ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. என் தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறவங்க நீங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியை காமிக்கணும். உங்களுடைய ஜெபம் அவனுக்கு முன்மாதிரியை கொண்டு வரணும். உங்களுடைய பேச்சு அவனுக்கு முன்மாதிரியை கொண்டு வரணும். உங்களுடைய செயல்கள் மிக முக்கியம். ஆகையினாலே இச்சைக்குரிய துர்வாழ்க்கைக்குரிய எந்த ஒரு காரியத்துக்கும் தயவு செய்து இடம் கொடுக்கிறார்கள். அன்னைக்கு இடம் கொடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் சொல்லும்படி ஆண்டவர் அங்கு உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்கின்ற காரியத்தை ஆமோஸ் மூலம் உரைக்கிறார். நம்ம இடத்துல அப்படிப்பட்ட காரியம் இருந்தா அதை நம்ம விட்டு அகற்றுவோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கும்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள். 5வது அவரிடத்திலே காணப்பட்ட காரியம் 8வது வசனத்திலையும்
12வது வசனத்திலையும் வாசிக்கும் பொழுது அவர்கள் சகல பீடங்கள் அருகிலும் அடைமானாய் வாங்கின வஸ்திரங்களின் மேல் படுத்துக்கொண்டு தெண்டம் பிடிக்கப்பட்டவர்களுடைய மதுபானத்தை, கவனிங்க, மதுபானத்தை தங்கள் தேவர்களின் கோவிலிலே குடிக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது 12வது வசனத்திலையும் நீங்களோ நசரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்து, அதாவது குடிவெறி என்கின்ற பாவம் இஸ்ரவேல் மக்களிடத்திலே காணப்பட்டது. அருமையானவர்களே, இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்துமஸ் நாட்கள் ஆச்சுன்னா கேரளாவில் மது விற்பனை, இது நமக்கு ஒரு அவமானமான செய்தி. அப்ப நம்மளுடைய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை உலகம் வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துமஸ்ல இவ்வளவு சாராயம் விற்றிருக்கு, மதுபான விற்றிருக்குங்கிறது அவமானமான ஒரு காரியம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் டாஸ்மாக் கடையில போய் நிற்கிறார்கள். இது அவமானத்திலையும் சகிக்க முடியாத நமக்கு ஒரு தலைகுனிவை கொண்டு வரக்கூடிய ஒரு செயல். அருமையானவர்களே, குடிவெறி என்பது ஒரு பாவம். குடிவெறியை குறித்து ஏராளமான வசனம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்கள் அந்த காலத்துல கோவில்ல போய் ஒரு கொண்டாடி அங்க குடி அவர்கள் அந்த காரியங்களை செய்வார்கள். அதே போல இஸ்ரவேலர்களும் உலகத்தான் செய்வது போல தானும் செய்ய ஆரம்பித்து விட்ட காரியத்தை ஆண்டுகிறார். உலகத்தான் செய்கிறத நீங்களும் நானும் செய்யக்கூடாது. அந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை வேறுபடுத்தியிருக்கிறார் என்பதை நீங்க மனதில் வைக்க வேண்டும். அருமையானவர்களே, அதை மனதில் வைக்க நீங்களும் நானும் வேறுபட்டு ஜீவிய செய்யும்படி நிறைய ஃபங்க்ஷனுக்கு தானே, பண்டிகைக்கு தானே, என்னைக்கோ ஒரு நாள் தானே. அப்ப ஆண்டவர் சகிக்க முடியாத, இது நம்முடைய சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் கவனம் உள்ளவராக இருக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய வாலிப கிறிஸ்தவர்கள், நிறைய வசனத்தின்படி வாழாத சில கிறிஸ்தவர்கள் இந்த காரியங்கள் காணப்படுகிறது. இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்கள் உங்க குடும்பத்துல ஒருத்தர் அப்படி இருந்தா அவங்களுடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள ஆண்டவர் மீண்டும் அன்புக்குள்ள கொண்டு வரும்படியா ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கல அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு அங்கே வந்துவிடும் என்கின்ற காரியத்தை ஆமோஸ் எச்சரிக்கதை நாம் பார்க்கலாம். அவரிடத்துல காணப்பட்ட 6வது பாவம் வசனம் 9, 10, 11. இந்த 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுடைய கடந்த வாழ்க்கையில செய்த நன்மையை வரிசைப்படுத்துகிறார். கவனிங்க, அவங்க ஒரு காலத்துல எகிப்துல அடிமையா இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களை வனாந்தரத்துல வழி நடத்தினார். ஆண்டவர் அவர்களுக்கு எமோரியர்களுடைய தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்தார். இன்னைக்கு அந்த தேசத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வீடு, எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது என்பதை அவ்வப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்தது போலவே அந்த வாழ்க்கை இருந்தா என்ன ஆயிருக்கும்? இஸ்ரவேல் சந்ததியே இருந்திருக்காது. அப்ப ஆண்டவர் இறங்கி மோசே, யோசுவா இவர்கள் மூலம் அவங்களை ஆண்டவர் கொண்டு வந்து அவங்களை கானானுக்குள்ள பிரவேசிக்க பண்ணி கிட்டத்தட்ட 31 ராஜாக்களை அவங்க யுத்தம் பண்ணி அந்த நாட்டை ஆண்டவர் யுத்தம் பண்ணார். அவங்க அவ்வளவு யுத்த காரியங்கள் அல்ல, ஆண்டவர் கொடுத்தார். இங்க யோசுவா சொல்லும் போது எமோரியருடைய 2 ராஜாவாகிய சீகோனையும் ஓக்கையும் நீங்க உங்க பட்டயத்தினால் அவனுடைய தேசத்தை ஜெயிக்கல, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். கொலவைகளை ஆண்டவர் அனுப்பினார். அப்ப ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆண்டவர் யுத்தம் பண்ணி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதமான தேசத்தை கொடுக்கும் போதெல்லாம் சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக இருந்த சந்ததியார் வாழ்ந்தபடி நீங்க வாழ்ந்துடாதீங்க. உங்களுடைய நீதியினால கொடுக்கல, அவங்களுடைய ஆகாமியத்தினால நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த எவ்வளவோ நன்மைகளை அவங்க மறந்தாங்க. அருமையானவர்களே, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்தணும். ஆண்டவர் செய்த நன்மையை நம்ம மறப்போம் என்று சொன்னா அது ஒரு பாவம். எல்லாம் ஒரு வீட்டை வாங்கியிருப்பாங்க, ஒரு கல்யாணம் ஜெபம் பண்ணி ஒரு மருமக வந்திருப்பா, எவ்வளவோ வியாதி சுகமாயிருக்கும், ஒரு பண பிரச்சனை, ஒரு கடன் பிரச்சனை, எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் நமக்கு உதவி செய்திருப்பார். ஆனா அந்த உதவி செய்த காரியங்களை நினைச்சு ஆண்டவரை துதிக்கணுமே தவிர ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு என்று கேள்வி கேட்போம் என்று சொன்னா ஆண்டவர் செய்த நன்மையை மறப்பதற்கு சமானம். அப்படி மறப்போம் என்று சொன்னால் அது தேவன் சகிக்க முடியாத ஒரு காரியம். தயவு செய்து மறந்துடாதீங்க. ஆண்டவர் எனக்கு என்ன செய்தான்னு கேட்காதீங்க. இன்னைக்கு நம்ம ஜீவனும் சுகத்தோடு குடும்பமா இருக்கிறது ஆண்டவர் கொடுத்த காரியம். அதை நினைங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக துதியுங்க. 10 குஷ்டரோகிகள் 9 பேர் கவனிங்க சுகத்தை பற்றி போயிட்டாங்க. ஒருவன் மாத்திரம் நன்றி சொல்ல வந்தான்.
கவனிங்க, சுகம் இம்மைக்குரியது. ஆனா அந்த நன்றி சொல்ல வந்தவனுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுத்தார். அந்த ரட்சிப்பு இருந்தாதான் மறுமைக்குள்ள போக முடியும். நிறைய மக்கள் உலகத்துக்குரிய காரியங்களே நம்ம அந்த சுகத்தையே நாடக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. மறுமை மிக முக்கியம், பரலோகம் மிக முக்கியம் என்கின்ற காரியத்தை ஆண்டவர் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 17வது அதிகாரத்திலே விவரித்து காண்பித்ததை நாம் மறந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, நன்றி மறத்தல் என்பது ஒரு பெரிய பாவம். இஸ்ரவேல் மக்கள் அதை செய்தார்கள். ஆகையினாலே ஆண்டவர்களுக்கு கடுமையா எச்சரித்தார், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும். ஒருவேளை நீங்க ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் விட்டு என்ன செஞ்சாலும் அந்த கேள்வியை கொண்டு வந்துடாதீங்க. அப்படி நீங்க அந்த கொஸ்டினை எழுப்பாதீங்க. அதுக்கு பதில் ஆண்டவர் செஞ்ச நன்மைக்காக கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுது நான் நல்லா இருந்தாலும் கஷ்டத்துல இருந்தாலும் ஆண்டவர் புகழுவேன். பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில, தலைகீழ தொங்கப்பட்ட சூழ்நிலையில, சந்தை வெளியில அடி வாங்கிட்டு வஸ்திரம் கிழிக்கப்பட்ட அவமானப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்தார்கள், நன்றி சொன்னார்களாம். அருமையானவர்களை, எப்பவுமே நான் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஆனா இஸ்ரவேல் மக்கள் நன்றி அறியாதவர்களாய் மாறினார்கள். அது ஒரு பாவமா இருந்தது. கடைசியாக அவர்கள் 7வது செய்த பாவத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 12வது வசனத்தில் எப்படியா சொல்லப்படுகிறது, நீங்களோ நசரேயருக்கு திராட்சரசம் கொடுத்து தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய வாய், ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிறவன், ஆண்டவர் சொல்லக்கூடியதை சொல்லக்கூடியவர். ஆனா அந்த தீர்க்க தரிசியை இவங்க என்ன பண்றாங்க, நீ தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது என்கின்ற மிரட்டல். இன்னைக்கு பாக்குறீங்களா, யூடியூப்ல எத்தனை ஊழியக்காரர்களுக்கு, எத்தனை விசுவாசிகளுக்கு உலக மக்கள் மிரட்டல் விடுவது போல மிரட்டல் விடுகிறாங்க. அதெல்லாம் ஒரு பாவம். கவனிங்க, அவங்க தீர்க்க தரிசியா இங்க ஆமோஸை மிரட்டினார்கள். நீங்க வாசிக்கும் பொழுது 7வது அதிகாரத்துல அமத்சியா என்கின்ற ஒரு மனிதன் ஆமோஸ் மிரட்டுகிறார். 7:12 வாசிக்கும் போது அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ யூதயா தேசத்துக்கு ஓடிப்போ, உன் ஊருக்கு போ, இந்த ஊருக்கு இருக்காது. அதாவது உலகத்தான் மிரட்டுவான், இந்த ஊர்ல ஊழியம் செய்யக்கூடாது, சபை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி. அதே போல அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் அவங்க ஊர்ல உண்மையா ஊழியம் செய்யக்கூடிய ஆமோஸ் அவர்கள் விரட்டும்படி இந்த அமத்சியா அப்படியே சொல்ல, நீ போ, யூதயா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்க போய் அப்பம் தின்று அங்க உன் தீர்க்கத்தை சொல்லு, இங்க வேண்டாம், இங்க எங்களுக்கு இருக்கு. அதாவது ஒரு என்ன சொல்ல, இவங்களை குறித்து பார்க்கும் பொழுது தங்க மிஞ்சினவர்களை போல அவர்கள் காண்பிக்கிற காரியத்தை பார்க்கிற, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ போ, அங்க போ என்று சொல்லுகிற மாதிரி. நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க, மிரட்டுகிற காரியங்கள். யாரையும் மிரட்டக்கூடாது. நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள், கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள், நம் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார். ஒரு ஊழியக்காரனையோ, ஒரு விசுவாசியோ, ஒரு சபையையோ இன்னைக்கு மிரட்டுகிற காரியங்கள். அன்னைக்கு அமத்சியா மிரட்டினா. ஏன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுகிறேன் என்பதை நீங்க கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 7 வகையான காரியங்களை ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், அல்லது யாதோ ஒரு செய்யக்கூடியவர்களை கர்த்தர் விட படம் பிடித்து காட்டலாம். அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கணும். நாமளும் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்குதா என்று நாம் தற்பரிசோதனை செய்கிற வேளையிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழக்கூடியவர்களாய் மாறிவிடுவோம். மனம் திரும்புதல் என்று சொன்னா புறஜாதிகளுக்கு பாவத்திலிருந்து மனம் திரும்புதல், தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வழியிலே நடத்துதல் தான் மனம் திரும்புதல் என்று அர்த்தம். ஆகையினால இந்த காரியங்களை நாம் தற்பரிசோதனை செய்து ஆண்டவருடைய வழியிலே நடக்க நம்ம தீர்மானிப்போம். அந்த ஆணிகள் கடாவப்பட்ட அந்த பாதத்துக்கு பின் செல்ல நம்ம அர்ப்பணிப்போம். அப்படி அர்ப்பணித்து நம்ம வாழுகிற வாழ்க்கையை நீங்க வாழும் பொழுது சீக்கிரம் நம்முடைய தேசம் ஆண்டவரை அறியும், நம்முடைய ஜனங்கள் ஆண்டவரை அறிவார்கள், நம்முடைய சுற்றி இருக்கிற கிராமங்கள் ஆண்டவரை அறிவார்கள். ஆகையினால உங்களுடைய முன்மாதிரி ஜீவியம் மிக அவசியம். அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த 7ல் ஏதேனும் ஒரு காரியம் நமக்குள்ளே ஆண்டவர் உணர்த்தப்பட்டால் அதற்கு மன்னிப்பு கேட்டு நீங்க சரி செய்து கொள்ளுங்கள். ஆண்டவரை சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்கள். இழந்து போன ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் மீண்டும் ஆண்டவர் தந்து உங்களை அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்க பணிக்காக மீண்டும் பயன்படுத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஒரு ஜெபம் செய்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த நேரலை பதிவின் மூலமாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சொன்ன வாக்கை ஆண்டவரை நான் உரைத்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் சொன்ன வாக்கு
இஸ்ரவேல் மக்கள் தேவன் சகிக்க முடியாத 4 பாதகங்கள், மிஞ்சின பாவங்களை தேவனுடைய நியாயத்திற்கு வரும்படி செய்த அந்த 7 காரியத்தை, ஆமோஸ் சொன்ன காரியத்தை வரிசைப்படுத்தியிருக்கிறேன். ஒருவேளை இது எங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று இருக்கும் என்று சொன்னா, ஒருவேளை எங்க குடும்பத்துல இருக்கும் என்று சொன்னா, யாராவது ஒருத்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்திருந்தா எங்களையும் மன்னியுங்க, அவர்களையும் மன்னிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஜெபிக்க கிருபை கொடுங்க. உங்க பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், மனம் திரும்புதல், தேவன் வகுத்த பாதையிலே நாங்க செல்லணும். தேவன் அப்பா வகுத்த பாதையை விட்டு நாங்க வேற பாதையில பயணிக்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுங்க, தயவு கொடுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்களை அழைத்த நோக்கம், ரட்சித்த நோக்கம், அவங்களை தெரிந்தெடுத்த நோக்கம் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் கூட நாங்க ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை செய்கிற சாம் அவர்களுக்காக, ரிப்பெண்டன்ட் சேனலுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.